இருக்கிறேன். இப்ப பாருங்க, நான் எழுதி இருக்கிறேன். நல்லா பாத்துங்க, இதெல்லாம் நம்ம பண்ணதுதான், இது ஒண்ணும் புதுசு இல்ல. இப்ப ஒண்ணு பண்ண, நான் கொண்ட போட போறேன். எழுதி எழுதி கொண்டு, நல்லா பாருங்க, எழுதி கொண்டு. இப்ப பாருங்க, இருந்துன்னு வந்தது பாத்தீங்களா? பாருங்க, எழுதி கொண்டே அப்படின்னு வரும். நல்லா பாத்துக்கங்க, நான் இருந்து அப்படின்னு சொல்லி முற்றுப்பெறாத வினையா போயிட்டு இருக்கு. முற்றுப்பெறாத வினையா போயிட்டு இருக்க ஒரு விஷயம், அதோட இதை கனெக்ட் பண்ற. நான் எழுதி கொண்டு, நான் பாருங்க, நான் எழுதி கொண்டே இருக்கிறேன். நல்லா பாத்துக்கங்க, நல்லா பாத்துக்கங்க. நான் நான் எழுதுகிறேன், நான் எழுதி கொண்டிருக்கிறேன், நான் எழுதி இருக்கிறேன், நான் எழுதி கொண்டே இருக்கிறேன். இந்த பீன் இருக்கு பாத்தீங்களா? இந்த பீன் வந்து ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கோம் ஒரு விஷயத்த, அதை குறிக்குது. இப்ப பாருங்க, ஐ ஹாவ் பீன். நான் இருந்து இருக்கிறேன். இங்க பாருங்க, நான் இருந்து இருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் டு சிங்கப்பூர். நான் சிங்கப்பூர்ல இருந்து இருக்கிறேன். பாத்தீங்களா? இருந்து இருக்கிறேன். அந்த இருந்துதான் இங்க என்னன்னா, இங்க ஐஎன்ஜி கொண்டு வர்றதுனால கொண்டே அப்படின்னு மாறுறது. நான் எழுதுகிறேன், எழுதி கொண்டு இருக்கிறேன், எழுதி இருக்கிறேன், எழுதி கொண்டே. இங்க பாருங்க, பீன் ரைட்டிங் வந்து எழுதி கொண்டே இருக்கிறேன். ஐ ரைட் டெய்லி, அதே இது போடுறேன். ஐ ஆம் ரைட்டிங் நவ். ஐ ஹவ் ரிட்டன் மெனி டைம்ஸ். இப்ப பாருங்க, ஐ ஹவ் பீன் ரைட்டிங் ஃபார் 10 இயர்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. வா, 10 வருஷமா எழுதிக்கிட்டே இருக்கேன். இதுதான் ஸ்ட்ரக்சர், இதுதான் ஸ்ட்ரக்சர். எப்ப யூஸ் பண்ணணும்? இப்ப இது புரியுதுங்களா? இது எப்ப யூஸ் பண்ணணும்? ரொம்ப நாளா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கப்ப இது போடணும். அப்பதான் இந்த பீன்லாம் வருது பாருங்க, இந்த பீன்லாம் வருது பாருங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, இது அப்படியே கரெக்ட் பண்ணுவோம். நான் எழுதினேன், இங்கிலீஷ்ல சொல்லுங்க பாக்கலாம். நான் எழுதினேன். I wrote. ரைட். இப்ப நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன், தமிழ்ல சொல்லுங்க. ஐ வாஸ் ரைட்டிங். நான் எழுதி கொண்டிருந்தேன். எழுதி கொண்டிருந்தேன். அவ்வளவுதான், எழுதி கொண்டு இருந்தேன். நான் எழுதி கொண்டு. இப்ப சொல்லுங்க, நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன், தமிழ்ல சொல்லுங்க. ஐ ஹேட் ரிட்டன். நான் எழுதி இருந்தேன். ரொம்ப தெளிவா இருக்கணும் அதுல. நான் எழுதி இருந்தேன், நான் எழுதி இருந்தேன். ஓகே, நம்ம இப்ப நான் எழுதி பாருங்க, எழுதி கொண்டே, எழுதி கொண்டு இருக்குல்ல, அந்த டூவை எழுதி கொண்டே இருந்தேன். ஈஸியா புரியறதுக்கு பார்க்கலாமா? இது முன்னாடி தெரிஞ்சதுதான். ஐ ரோட் எஸ்டர்டே. டயத்தை ஃபிக்ஸ் பண்றோம், சிக்னல் வேர்டை ஃபிக்ஸ் பண்றோம், சென்டென்ஸை கொண்டு வரோம். ஐ வாஸ் ரைட்டிங் தட் டைம்ல அவர் சொன்னாரு, அருமையா போட்டுங்க. நத்திங் ராங். தென் போடலாம். ஐ ஹேட் ரிட்டன் ஆல்ரெடி, நான் முன்னாடியே எழுதியிருந்தேன். ஐ ஹேட் பீன் ரைட்டிங் ஃப்ரம் 2000, நல்லா நோட் பண்ணிக்கிங்க, டு 2010. 10 வருஷம் பண்ணிக்கிட்டே இருந்தப்பா. ஆனா இப்ப பண்ணல, 10 வருஷமா நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, கரெக்டா பாருங்க. நான் கலர் பண்றேன். எகைன் இது நிறைய ரிவைஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் 1 hour 25 minutes நம்ம ரிவைஸ் தான் பண்றோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறோம். we are going to do it. All right, now, daily, yesterday, now, that time, then நீங்க போட்டாலும் தப்பு கிடையாது. many times, already, for 10 years. இப்ப கரண்டா போயிட்டு இருக்க 10 வருஷம். இது வந்து முடிஞ்சு போன 10 வருஷம். ஆனா 10 வருஷம் பெரிய லாங் டைம். சோ இது பாஸ்ட்ல வருது. அப்படியே பார்க்கலாமா? நான் எழுதுவேன். I will write. சோ அடுத்தது நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன். ஐ வில் பி ரைட்டிங். தமிழ்ல சொல்லணும். ஐ வில் பி ரைட்டிங். நான் எழுதி கொண்டிருப்பேன். பாருங்க, எழுதி கொண்டுங்க. நான் எழுதி கொண்டு இருப்பேன். அடுத்தது தமிழ்லையும் சொல்லணும், இங்கிலீஷ்லயும் சொல்லணும். அடுத்தது I will have written. Beautiful. I will have written. பாருங்க,
நான் எழுதி எழுதி கொண்டிருந்தேன். எழுதி இருப்பேன். நான் எழுதி இருப்பேன். அப்படியே வந்து ஆர்டர் மாறுதே தவிர மீனிங் ஈஸியா. நான் எழுதி 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 இரு இருப்பேன். நான் எழுதி இருப்பேன். வெரி குட். அடுத்து தமிழ்லையும் சொல்லணும், இங்கிலீஷ்லயும் சொல்லணும். I will have been writing. வா நான் எழுதி கொண்டே இருப்பேன். அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். I will have been writing. I Beautiful. will have written. நான் எழுதி கொண்டே இருப்பேன். ஃபியூச்சர். I will have been written. ஐ லவ் ரிட்டன் இல்ல, முடிச்சு போச்சு. ரிட்டன் போட்டா ஆப்போசிட். என்ன யாரோ எழுதுறாங்கன்னு அர்த்தம். அது நாளைக்கு பேச போற அடுத்த 8. ஐ லவ் பீன் ரைட்டிங். ஓகே, இப்போ ஒண்ணு பக்காவா பண்ணிடலாமா? நான் எழுதி கொண்டே இருப்பேன். பாருங்க எப்படி உடைச்சிருக்கோம் பாருங்க. ஒவ்வொரு பார்ட்டா உடைச்சிருக்கோம் பாருங்க. மோஸ்ட் போடலாமா? I will be writing. I will be going. Same time at this time. நாளைக்கு நேரம்பா, நாளைக்கு எழுதிட்டு இருப்பேன்பா, நாளைக்கு நேரம் எழுதிட்டு இருப்பேன். ஆல்ரைட், I will have written. நல்லா பாருங்க. By 5 PM tomorrow. உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதே எக்ஸாம்பிள் யூஸ் பண்றேன். நாளைக்கு 5 மணிக்கு எழுதிருப்பேன்பா, நாளைக்கு 5 மணிக்கு எழுதிருப்பேன். ரைட்டிங் ஃபார் பாருங்க 11 years. I have been writing for 11 years by the wow. இது கஷ்டம் இல்ல, பார்த்தா பெருசா தெரியும், கஷ்டம் கிடையாது. அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா 11 வருஷமா எழுதிக்கிட்டே இருப்பேன்பா. இந்த வருஷம் வரைக்கும் 10 வருஷமா எழுதிட்டு இருக்கேன். பாருங்க 10 வருஷமா எழுதிட்டு இருக்கேன். எழுதிக்கொண்டே இருக்கிறேன் 10 வருஷம். நெக்ஸ்ட் இயர் வந்ததுன்னா 11 வருஷமா எழுதிக்கிட்டே இருப்பேன். இது புரியுதுங்களா? நான் எழுதிக்கொண்டே இருப்பேன். இப்ப நம்ம ஒண்ணு பண்ணுவோம். பக்காவா ரிவைஸ் பண்றோமா? ஸ்கிரீன்ல அப்படியே வச்சுக்கலாமா? பக்கா வச்சுக்கலாமா? ரைட். நான் எழுதுகிறேன். கர்சரை மூவ் பண்றேன். நான் எழுதுகிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன், எழுதிக்கொண்டே இருக்கிறேன், எழுதினேன், எழுதி கொண்டிருந்தேன், எழுதியிருந்தேன், எழுதிக்கொண்டே இருந்தேன், எழுதுவேன், எழுதி கொண்டிருப்பேன், எழுதியிருப்பேன், எழுதிக்கொண்டே இருப்பேன். இது புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த காலத்தை உள்வாங்கிட்டா போதும். இப்ப 1 மணி நேரம்